இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனா வந்து பிரிட்ஜ் போஸ். இதை வந்து சன்ஸ்கிரிட்டில் சேது பந்தாசனான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் போஸ் வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்னா, உங்கள் பேக் பாடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல், உங்கள் தைஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல், அண்ட் உங்கள் செஸ்ட் வந்து சம்டைம்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்லவுச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம செஸ்ட் ஓப்பனருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல், அண்ட் நம்ம ஷோல்டர்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் தரும். ஸோ இதை நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஷார்ட் சைட் ஆஃப் த மேட்டை ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து நீஸை பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அப்பர் பாடியை பேக்கில் கொண்டு வரணும். அண்ட் உங்கள் நீஸ் பெண்ட்டாக இருக்கும் போது உங்கள் ஹீல்ஸை வந்து கொஞ்சம் பின்னாடி கொண்டு வரணும். உங்கள் ஃபிங்கர் டிப்ஸ் வந்து உங்கள் ஹீல்ஸை தொடுற மாதிரி இருக்கணும். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அதை தொட முடியுது அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக இந்த இடத்துல உங்கள் ஹிப்பை மட்டும் மேலே கொண்டு போகிறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு உங்கள் கோர் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க, உங்கள் தைஸ் ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க. ஸோ யூ டச் யுவர் ஹீல்ஸ் அண்ட் ஸ்லோலி லிஃப்ட் யுவர் ஹிப்ஸ் அப். உங்கள் ஹிப்ஸை எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ, ஒரு டென்ஷனும் ஷோல்டரில் எடுக்கக்கூடாது. ஷோல்டர் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா உங்கள் ஹேண்ட்ஸை வந்து நீங்கள் கீழே இன்டர்லேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஸ்லோவாக உங்கள் கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹிப்ஸை கீழே கொண்டு வரலாம். ஸோ தென் நீங்கள் ஒரு சைட் பக்கம் டர்ன் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்லோலி லிஃப்ட் யுவர் செல்ஃப் பேக் அப் டு சீட்டட் போஸ். ஸோ இந்த பர்டிகுலர் போஸ் வந்து நீங்கள் பண்ண உங்களுக்கு வந்து உங்கள் நெக் டென்ஷன் ரிலீஸ் ஆகும், உங்கள் ஷோல்டர் டென்ஷன் ரிலீஸ் ஆகும், அண்ட் உங்கள் செஸ்ட் இன்னும் ஓப்பன் அப் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ஷார்ப் நெக் பெயின்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லோவர் பேக் பெயினும் ரொம்ப ஹையாக இருக்குன்னா நீங்கள் ரொம்ப மேலே லிஃப்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் லிஃப்ட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாட்டி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.